அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நேற்று இரவு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென் மார்கனி மாதா தேவாலயத்தில் மறைமாவட்ட பேராக பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் திருப்பலி நடந்தது. இதில் பங்கு தந்தை பேராசிரியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் பஸ்லிகாவில் பங்கு தந்தை பிச்சைமுத்து தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. வெளியூர் புனித லூர்து அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தை ஆல்பர்ட் தலைமையில் திருப்பலி நடந்தது. ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியான்சி ஆலயத்தில் பங்கு தந்தை ஜார்ஜ் ஜோசப் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடந்தது. இதில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரெடியார்பாளையத்தில் உள்ள புனித ஆத்திரேய ஆலயத்தில் பாதர் ஜோசப் பால் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடந்தது. அப்போது இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறிக்கும் வகையில் குழந்தை இயேசுவின் சொரூபம் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் குடில் வைக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அந்தோனியார் ஆலயம், நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்ப அன்னை ஆலயம், தட்டாஞ்சாவடி பாத்திமா தேவாலயம் உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலியும் பிரார்த்தனைகளும் நடந்தன. இதில் கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் சிறப்பு திருப்பலியில் திரளான பெண்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 99வது பிறந்த தினம் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செல்வகணபதி எம்பி வழிகாட்டுதலின்படி கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமையிலும் குடிமைப்புகள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் முன்னிலையில் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் தினத்தையொட்டி அவரது திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகம் அருகில் முன்னாள் பாரத பிரதமரின் புகழையும் நல்லாட்சி சாதனைகளையும் விளக்கும் கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் குடிமைப்புகள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர். நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் வெற்றி செல்வம் வரவேற்புரை உரையும், மாநில துணைத் தலைவர் பழனி நன்றி உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன், ஜெயலட்சுமி, மாநில செயலாளர்கள் சரவணன், சாமராஜ், அமாவாசை மாநில பொருளாளர் ராஜகணபதி மற்றும் மகளிர் அணி தலைவர் ஜெயந்தி, இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ், ஓபிசி அணி தலைவர் நடராஜ் பட்டியல், அணி தலைவர் விஸ்வமோகன், விவசாய அணி தலைவர் ராமு ஆகியோரும் முன்னாள் மாநில துணைத் தலைவர்கள் தங்க விக்ரமன், செல்வம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் ஈசிஆர் சாலையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி எம்பி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுவை தேவபாரதி பக்தியுடன் லோக சேமஸ்திற்காக நடத்தும் 2ஆம் ஆண்டு ஸ்ரீ ராதா மாதவி விவாக மகோத்சவ விழா முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர். புதுவை சித்தன்குடி ஜெயராம் திருமண மண்டபத்தில் புதுவை வேதபாரதி பக்தியுடன் லோக சேமத்திற்காக நடத்தும் 2ஆம் ஆண்டு ஸ்ரீ ராதா மாதவி விவாக மகோத்சவ விழா கடந்த 2023ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ ராதா மாதவி விவாக மகோத்சவ விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்ட அமைச்சர் உறுப்பினர்கள் சிவசங்கர், வி.பி. ராமலிங்கம், வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடையநல்லூர் ஸ்ரீ ராஜகோபால தாஸ், பாகவதர் மற்றும் அவரது குழுவினரின் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை வேதபாரதி சங்க தலைவர் பொறியாளர் ஆசீர்வாத ரமேஷ் மற்றும் வேதபாரதி அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சிகள் ஏராளமான இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பல்வேறு வண்ணமிகு உடை அணிந்த உயரமான நடம் வந்து பார்வையாளர்களை அசத்தினர். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே ஸ்டெப் இன் அவுட் கேட் வால் ஸ்டுடியோ சார்பில் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் 2003 புதுவை மாபெரும் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கிராண்ட் சிரினா ரிசார்ட் ஆர் மேனேஜர் பாலசுப்ரமணியன், ப்ரொபஷனல் மேக்கப் எஜுகேட்டர் ஜெனிஃபர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான நடுவர்களாக 2018 மிஸ் டிரான்ஸ் குயின் சாக்சி ரூபெரு, மிஸ்டர் இந்தியாவின் முகேஷ் ரவி ஆகியோர் இருந்தனர். தொடர்ந்து ஏராளமான இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வண்ணமிகு உடை அணிந்து உயரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை அசத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஃபேஷன் டிசைனர் சத்யா, ஃபேஷன் கொரியோகிராஃப் சன் ராகுல் காந்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை மாஸ்டர் அந்தோனி சிறப்பாக செய்திருந்தார். தொடர்ந்து ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மேலும் இந்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் ஏராளமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான மீடியா ஸ்பான்சராக எஸ் மீடியா சேனல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவப்படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவப்படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், லட்சுமி காந்தன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை அதிகாரிகள், ஊழியர்கள் மரியாதை செலுத்தினர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.